ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்யாவோட மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தில் சரத்குமார், கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், அப்புறம் நிறையா நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது தமிழ் படத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவி அந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்து கொண்டு போகப்பட்ட ஒரு நியூக்ளியர் பாம்போட டிவைஸ் வெளியில் இருக்குது, ஒரு ஃபாரினில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. ஸோ அதை அங்கேருந்து திருப்பி இந்தியா கொண்டு வரணும். இதுதான் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்படியாவது பண்ணணும், அந்த இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வாரியர் மூலியமாக சொல்லப்பட்டு ஆர்யார் தான் அந்த படத்தோட ஹெட்டாக இருக்கார். ஸோ இந்த டீம்ஸில் எல்லாருமே சேர்ந்து அந்த டிவைஸை கொண்டு வரதுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்படி போகிற அந்த டிவைஸை ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல சேஸ் பண்ணி ஆர்யாவும், கௌதம் கார்த்திக், சரத்குமார் 3 சேர்ந்து அப்புறம் அவங்க டீமெல்லாம் சேர்ந்து எடுத்துடுறாங்க. பட் சடனாக ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருந்த டிவைஸை வேறு ஒரு டீம் இவங்ககிட்டேருந்து இவங்களை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கொண்டு போயிடறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அதை எப்படியா கைப்பற்றணும்னு சொல்லி ஆர்யா டீம் நினைக்கிறாங்க. பட் முடியலை. ஸோ இவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கொண்டு போகிறதுனால இவங்க மேலே இந்தியா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது. அதே மாதிரி இவங்களை ஒரு உளவாளிகள், டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நியூக்ளியர் பாம்பு இந்த டிவைஸ் அந்த ஃபாரின் டீமில் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இது அந்த டீம் அந்த நியூக்ளியர் பாம்பு எங்கே இருக்குது அப்படின்றதையும் போய் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த டிவைஸையும் அந்த பாம்பு எல்லாத்தையுமே கைப்பற்றி கொண்டு வந்தாங்களா அப்படின்றதான் மீதி கதை. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்ஷன்ஸ் மூவிலே ஆர்யாவுக்கு இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம படங்களில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மூவி கண்டிப்பாக வரல அப்படின்னே சொல்லலாம். ஆர்யாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி இந்த படத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த படம் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத, இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவிலே மூவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி நம்ம இதில் நிறைய படங்கள் நம்ம ஹாலிவுட் மூவியில் பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் இது மாதிரியான ஒரு மூவியை கண்டிப்பாக பார்க்கல. ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் பார்த்தோம்னா இது செமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு நேஷ்னல் பேன் இண்டியா படம் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இதில் ஒரு டிவைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நேஷ்னலில் ஒரு பொருள் காணாமல் போகுது, ஒரு ஆர்மிக்குரிய பொருள் காணாமல் போச்சுன்னா அது எந்த அளவுக்கெல்லாம் பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க மஞ்சு வாரியர்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் பயங்கரமான ஆக்ஷனை மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு நிறையா உழைச்சிருக்காங்கன்றதும் தெரியுது. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றின அப்டேட் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.